வணக்கம் மக்களே, இதுதான் உங்கள் ட்ராவல் அண்ட் ஹிஸ்ட்ரி விலாக்ஸ். நான் உங்களுக்கு செஞ்சேன். இன்றைக்கி நம்ம எங்கே போய் விலாக் எடுக்க போகிறோம்னா, நம்ம போய் இன்றைக்கி ராமக்கல் மேடுக்கு போகிறோம். அங்கே போய் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக காட்டுறேன். நான் மர்சுக்கு, அதுக்கப்புறம் மர்சுக்கோட ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. 3 பேரும் போகிறோம். வாங்க மக்களே போவோம். உள்ள ஆள் இருப்பாங்களா? பைக் ஸ்டார்ட் பண்ணி வந்துக்கிருந்தோம். பஸ்ஸுக்கு வந்து ஏதோ பண்ணையை காட்டுறேன்னு சொன்னார், அதனால் அப்படியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து ஒரு புதுவிதமான காலம் மாட்டு வந்திருக்காரு. எப்படி பஸ்ஸுக்கு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திரும்ப வீடியோவில் வர்றது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ வர்றது தோப்புக்கு வந்துடும் மக்களை. இவர் தான் வந்து மர்சு கூட இருந்து சென்னையிலேருந்து வந்தவர். இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் எனக்கு மறந்துடுச்சு. இம்தியாஸ். எப்படி இருக்குது கம்பம்? எப்படி தெரியுது உங்களுக்கு? பார்ப்போம், சுற்றி பார்ப்போம், ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சொல்லுவோம் கம்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போகிற இடம் என்னது? ராமக்கல் மேடு. நாமக்கல் பார்த்துட்டு போடுவோம். ஓகே, போய் பார்ப்போம். ஹிந்தி கேட்டுருப்பாரு. மக்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, பசங்களுக்கு வேண்டி இளநீ வாங்க போகிறோம். ஆமாம், வருஷத்துக்கு ஒரு நம்ம யார் தேங்காய் தோப்புக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காரு. தென்னை மரம் தோப்புக்குள்ளே. சினத்தா அவர்களோட இடம் தான். ஆமாம், இந்த இடம் மட்டும் இல்லை, கம்பத்தில் இருக்க பாதி இடம் மர்சுக்கு பேரில் தான் இருக்குது. ஆனால் யார்ட்டையும் வெளியே போய் சொல்லியாதீங்க. ஆமாம், எதை கொண்டு அடிப்பானே தெரியாது. வெரைட்டியாக வச்சுருக்காங்க. எல்லாமே ஹைப்ரிடு மரம், எல்லாமே புதுசுலேயே வந்து காய் காய்ச்சி இவனை மாதிரி யாரும் நிற்கிறாங்க. நம்ம அதுக்கு மக்களே அருவா வாங்கியாச்சு. நம்ம வந்து என்னோட திறமையை இங்கே காட்ட போகிறேன். பாருங்க ஐசி ஒரு திறமையை. ஹெல்மெட் போட்டே நடப்பார் இவர். ஹெல்மெட் கூட அவுக்க மாட்டார். ஏன் ஹெல்மெட் போறாருன்னா, இளநீ வெட்டமோ இளநீ மண்ணில் வந்துருமா? ஆமாம், ஹெல்மெட் தலைக்கவசம் உயிர் கவசம். மக்களே, இது வந்து தேங்காய். இதெல்லாம் வேண்டாம், கிட்ட போடா. நான் சொல்கிறேன், இப்படி அந்த லைட்டாக காய் காய்ச்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தேங்காய். இது முழு தேங்காவை மாறிடுச்சு. இது நீங்கள் வெட்டி அதை உரிப்பாங்க. வாங்க நம்ம என்ன எனக்கு எதா இருந்தாலும் ஓகே தான். மான் இல்லடா, அது மானாது இதுக்கு ஆடுறது இங்க வளர்க்கறதுல. இங்க வளர்க்குறாங்க அந்த ஆடு. இங்க வளர்க்கலையா? அதோட ஓடி இருந்துச்சா? என்னடி நடக்குது? சரி அது சும்மா போட்டோ மட்டும்தான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. மான் 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 பாருங்க, மான் மான் ஃபாரஸ்ட்காரங்க பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு கொலையை அப்படி இருக்குது. இந்த கொலையவா வெட்டி விட்டு உங்களுக்கு சரியா இருக்குல்ல? வெட்டி விட்டா இந்த இன்னும் 2 வேணாம். நீ இதை மட்டும் விட்டு, இந்த 4 எண்ணி விட்டு. 4 எண்ணி அப்போ 4 எண்ணி விட்டு அந்த பையன் சொல்கிறேன். எறும்பு இருக்கு. நான் சஞ்சய் வேற யாரும் ஒரு பெரிய வெட்டி இல்லை. அதுதான் ரொம்ப இந்த கீழே எடுத்து வை. இல்லை இளநீ தானே? இளநீ தான்டா. செங்காய் எனக்காடா. கஞ்சை போதும். அது புரியா? அதோடையா வீடு இருக்கிறேன். பேசு. குடிக்கலாம் நினைக்கிறேன். பாருங்க அப்புறம். ஏய் கரெக்டாக பார்த்துட்டியா? அஞ்சு அதை தவிர எல்லா பக்கம் கட்டுறியா? ஜெய் வெட்ட டைம்ல அவ்வளோ. இதான் தமிழ்னே. எந்த பக்கம் பட்டுற? அங்கிட்டு அங்கே இல்லைங்க கரெக்டாக. சரி கரெக்டாக வெட்டியா? ஏன்னா தாத்தா போய் கரெக்டாக நாங்களாம் அந்த சைட் தான் விட்டோம். சென்னையில் தான் அந்த சைட் தான் பார்த்து பட்டு உட்காந்து என்ன இருந்தா ஓகே. அங்கே அதை தூக்கிட்டு வாங்க. இன்னும் ஒரே இடத்துல வெட்டி கொடுத்துட்டு போயிருக்கு.
வித்தியாச சென்டர் வேணாம். சஞ்சய் என்ன செய்யுமா அந்த இன்னொரு எல்லையும் பிடிங்கியா என்ன செஞ்சு இதில் அதில் சரி விட்டு ஏன்னா அங்கேருந்து 2 மணி எடுத்துவோம். அது ரொம்ப சிஸ்ஸாகல வீடியோ எடுக்கிறியா? எடுத்தாங்க போட்டிருக்கேன். சிரிப்பு தான் சஞ்சய், சிரிப்பு அழகாக இருக்கேன் உண்மையே. பேர் தெரியுது ஏன் விஜய் மாதிரிக்கன்ட்டு. அவ்வளோதான் வெட்டியா. ஃபைனலி வி காட் இட். கட்டிக்கிட்டு பார்க்க மாட்டல பார்த்தியா? நம்ம சொன்னால் மவுஸ் ரொம்ப இதுடா. பார்த்தியா எங்கள் பெருத்தா பேரை பார்த்தியா? சும்மா எங்கள் பெருத்தா தண்ணி கம்ப வச்சு எங்கே இந்த இன்ட்ரெஸ்ட் இப்படி கூட இன்ட்ரெஸ்ட் இப்படி வாழ் மாதிரி. இப்போ வெட்டுறான்னு சொல்லிட்டு தண்ணியை கூட்டுற போகிறீங்கயா? முதல்ல சென்னைக்காரர் குடிக்கிட்டு சென்னைக்காரர் குடிச்சது எப்படின்னு சொல்லுவாங்க தோப்போட இன்ட்டு நேச்சர் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பிடிங்க எப்படி பாருங்கள். எப்படி என்ன குடிக்கலையா? நல்லா நல்லா தூக்கி குடிங்க. அருமையாக அப்படி நல்லா இருக்கா? அப்படி நல்லா இருக்கு. எப்படி இருக்கு கம்பத்து இளநீ? அருமையாக இருக்கா? சென்னைக்கு இதுக்கு டேஸ்ட் எதுவும் வித்தியாசம் இருக்கா? இந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. இது வெட்டி தரவா? காயம் அது காயம் வருது ஆக்கா ஏங்கண்ணா குடி குடி. இது போது இது ஹைட்டில் நட்டுருக்கு அப்புறம் தாத்தா கூட தாத்தா கூட கூட நீங்கள் குடிங்க. சும்மா குடிங்க குடிங்க. தலையே விட்டுறடா. நீ குடி நீ குடி நல்லாக்கா. நல்லா இருக்கு. இதை வெட்டவா இதை? ஆமாம், அதை வெட்டி விடு. வேறு வழியில் வெட்டு. டேய் டேய் காடு குடி 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 லெமன் ஏய் குடு. உண்மையாக நல்லா இருக்கு. பஸ்ஸு கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு இங்கே வெட்டா எது இருந்தாலும் வெட்டு. டேய் டேய் யோ கல்யாணம் மறுசுக்கு வெட்டணும். என்ன செய்யணும்? வெட்டுறான் வெட்டி இந்த பெருசு என்னத்தை நம்மளுக்கு பெருசு? ஸ்ட்ரைட்டா போடாதியா, சைடா வச்சு விடு. அருமையா இந்த ரூபா கூட வாங்கி. அருமையா டேய் போதும். நான் அங்கிட்டு ஓடுறது அதான் அதுவும் எங்கே முடிச்சுட்டு போதுமா? என்ன செய்ய? பேஷண்ட்டை வச்சு என்ன பண்ணுறதோ தெரியல. யோ மேலே வையா. யோ நான் குடியா புடி. தண்ணி காலியா? தண்ணிலாம் காலி. சென்னைக்காரங்க இது எங்கே தப்பா இங்கே ஓரம் விட்றா. டேய் அது இளநீ இருக்கும்டா. எப்படி மழை வராப்புல இருக்கு. ராமக்கல்மேடு போமா என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக போயிடுவோம். இளநீ இன்னொரு இளநீ வேணும்ட்டார் சென்னைக்காரரு, அதனால் சாப்பிட்டுருக்கோம். அது சாப்பிட்டு போவோம். இது மருசவங்க பெரிய பார்த்தாங்கன்னா யூடியூப்ல ஃபர்ஸ்ட் சேனல் நம்ம தான் போடுது. ஆமாம் பார்த்தாங்கன்னா பார்த்துக்கங்க. 4 5 இளநீக்கு மேலே போய்க்கிருக்கு. என்னன்னு பார்த்து வெட்ட செல்ல ஜிபே பண்ணி வாங்கிக்கோங்க.